ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது பிரியாணி இல்லை, இது வந்து சவுதியிலலாம் செய்கிறாங்களே மந்தின்னு சொல்லுவாங்க. இது பேர் அதுதான் செய்ய போகிறோம். என்ன பேர் எப்போவுமே ரெகுலராக பிரியாணி தான் செஞ்சுட்ருப்போம். சரி, இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அந்த பக்கமாக மாறிடலாம், சவுதி ஸ்டைலில் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் மந்தி ட்ரை பண்ணோம். மஜ்பூஸ் தான் பண்ணலான்னு இருந்தோம். மஜ்பூஸில் வந்து இந்த பருப்பெல்லாம் போடுவாங்க, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பசங்க. அதனால் சரி, நான் இதையே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க ஊர் ஸ்டைலில் இருக்குன்னா கொஞ்சம் ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும், அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரி, இதுலேயே கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த மிளகு எல்லாம் கொஞ்சம் வறுத்து போட்ட மாதிரி போட்டேன். டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் செம்மையாக இருந்தது. நான் அதை ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் போட்டு ஒரு 1 ஹவராவது வேகணும் சிக்கனு. அது நல்லா வெந்தால் தான் வந்து அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பாடு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெந்துட்டப்புறம் அதை எடுத்துகிட்டு அந்த சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு தம்முக்கு வச்சிட்டோன்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். இந்த சிக்கனை வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். அவங்க வந்து நார்மலாக வெறும் சாஃப்ரான் லெமன் மட்டுமே பிழிஞ்சு அவங்க எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தான் பிடிக்கும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மசாலா சேர்த்துருக்கேன். அது என்ன மசாலான்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த தம் பிரியாணி இப்போதைக்கு மந்தி மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த சிக்கனை வறுத்ததெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். எதுவுமே நிறைய ஐட்டம்லாம் போட தேவையில்லை. நல்லா டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சிக்கன் மசாலா வீடியோ இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிக்க, ஷேர் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.